வாழ்றக்கு வழியில காசு இல்ல அப்படின்னா கடவுள் பேரை சொல்லி ஏமாத்திட்டு சுத்த ஆரம்பிச்சிருவாங்க. நான் தான் கடவுள், கடவுளை எனக்கு தெரியும், இன்னும் ஒரு படி மேல போய் கடவுளுக்கும் எனக்கு ஒரு லிங்க் இருக்கு, அவர் என்னை கடவுளா மாத்திட்டாரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இந்த உலகத்துல ஏமாத்திட்டு சுத்திட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுக்குள்ளேயும் நிறைய பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி கன்னியாகுமரி மாவட்டத்துல ஷிபு கே நாயர் அப்படின்னு ஒருத்தரை இப்ப அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவரு கேரளா திருவனந்தபுரத்தை சார்ந்தவர் தான். ஆனா அவரு கன்னியாகுமரி மாவட்டத்துல இருக்கிற நிறைய பெண்கள் கிட்ட நான் கடவுளோட தூதுவர், நான் உங்களோட நோயை காப்பாத்தி தரேன், அதே மாதிரி உங்க கஷ்டங்களை தீர்த்து தரேன் அப்படின்னு சொல்லி காசு நகை எல்லாத்தையும் வாங்கி ஏமாத்திருக்காரு. இது இப்ப தெரிஞ்சு போலீஸ் அரெஸ்ட் பண்ணும்போது எனக்கும் கடவுளுக்கும் ஒண்ணுமே கிடையாதுங்க, எனக்கு கடவுளை நான் பார்த்தது கூட கிடையாது, நானா ஏதோ ஒண்ணு பேசுவேன், அந்த மக்கள் நம்பிடுவாங்க, அவங்களா காசு கொடுப்பாங்க, என்னை தேடி தேடி பாக்குற நிறைய பேர் இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாரு தெரியுமா? நம்ம தான். நம்ம இங்க முட்டாளா இருக்கோம், இவங்க சொல்றதெல்லாம் நம்பிட்டு. கடவுள்னு ஒண்ணு இருக்கு, அது வேணா உண்மை. ஆனா கடவுள் பேரை சொல்லி வாழ்ற யாருமே இங்க உண்மை கிடையாது. அப்படி கடவுள் இருக்கு, கடவுள் அவங்களுக்கு தெரியும் அப்படின்னா எத்தனையோ குழந்தைங்களை காப்பாத்திருக்கலாம், எத்தனையோ நல்ல விஷயங்களா பண்ணிருக்கலாம். எதுவுமே கிடையாது. தனக்கு சொத்து சேர்த்து வச்சுட்டு இருக்கிற இவங்களை நம்பி நீங்க உங்களோட மதிப்பையும் உங்க பணத்தையும் இழக்காதீங்க. அதே യേശുവിന്റെ നാമത്തിൽ ഇപ്പോൾ തന്നെ നിന്നെ വിടുവിക്കുവാൻ ശക്തനായവൻ യേശുവിന്റെ നാമത്തിൽ മൗട്ടാലിയ യേശുവിന്റെ അധികാരമുള്ള നാമത്തിൽ മൗട്ടാലിയ മൗട്ടാലിയ ജാരാബ യേശുവിന്റെ നാമത്തിൽ. மாதிரி நான் ஒரு விஷயம் சொல்றேன், தமிழ்நாட்டுக்குள்ளேயே கூடிய சீக்கிரம் ஒரு அரெஸ்ட் நடக்கணும் அப்படின்றத நான் நினைச்சுக்கிறேன். அப்பதான் இருக்கிற வண்டவாளம் எல்லாம் தண்டவாளம் ஆகும், எவன் கடவுள் இல்லன்றதெல்லாம் வெளியே வரும். இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம் இவர்.